ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணா சென்டிமெண்ட். வாங்க இந்த டிராமாவோட 4th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயினை அசிஸ்டண்டா வச்சுட்டு ஹீரோ படாத பாடு பெற்றிருந்திருப்பான். அவளை வேலையை விட்டு தூக்கலான்னு பார்த்தாலும் அவ தொடர்ந்து தொந்தரவு கொடுக்கவும் சரி ஹவுஸ் கீப்பிங்க்கு வச்சுக்கலான்னு வச்சிருந்திருப்பான். ஆனா அவ செடியூஸ் பண்றங்கிற பேர்ல ஏதேதோ பண்ணவும் இவன் கொஞ்சம் எஃபெக்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இல்லையா அப்படிலாம் நான் எதுவும் ஆகலைங்கிற மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கான். இதுல ஹீரோயின் தாங்கிட்ட வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி டிரைவிங் லெசன் எல்லாம் கத்துட்டு வந்திருக்கான்னு தெரிய வரவும் அவன் மேல லைட்டா சந்தேகம் வந்திருக்கும். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல செக்ரட்டரிஸா அவ பேரை சான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாஸ்கோ மேல சந்தேகம் தானே வந்திருக்கு, கன்ஃபர்மேஷன் ஆகல. அதனால அவர் எப்படி நம்மள சுத்தி வளைச்சு கேள்வி கேட்டோம்னாலும் நம்ம ஸ்டாண்ட்ல இருந்து நகரவே கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம மேல தப்பு இல்லாத மாதிரி தான் காட்டிக்கணும். நீ பயந்தர மட்டும் செய்யாத, இல்லைன்னா அவரோட சந்தேகம் இன்னும் அதிகமாகுங்கிறா. இங்க அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. அவனோட ஷேர் ஹோல்டர்ஸ் கூட ஒரு மீட்டிங்ல இருக்கான். அவங்க நியூவா ஒரு ஹோட்டல் எடுத்திருந்திருப்பாங்க. அந்த ஹோட்டலோட ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக ஒரு மாடல் தேடிட்டு இருந்தப்போ முதல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் அவங்களோட கான்டாக்ட்ஸ், அவங்களோட சிபாரிசு மூலமா அவங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ், மாடல் ஃபேஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் ஹீரோ ரிஜெக்ட் பண்ணி இருந்திருப்பான். ஆனா இவன் இப்படி தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கவும் ஷேர் ஹோல்டர்லயே ஒரு வயசானவர் இருப்பாரு. அவருக்கு சுத்தமா ஹீரோ பிடிக்காது. ஏன்னா அவரு ஹீரோட அப்பா காலத்துல இருந்து இவங்க குடும்பத்து கூட ஏதோ ஒரு சம்பந்தத்துல இருக்காரு. ஹீரோட அப்பாவுமே ஒரு இன்வெஸ்டர் தான். ஆனா அவர் பிசினஸ்ல பெருசா லாஸ் ஆகி தாங்கிட்டு இருந்த ஷேர் எல்லாம் இந்த ஷேர் ஹோல்டர் தான் வித்துட்டு போயிருந்திருப்பாரு. ஆனா அவரோட வாரிசான ஹீரோ இப்ப தங்களை அதிகாரம் பண்றது அவருக்கு பிடிக்கல. ஹீரோ பெருசா யாருக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது இல்ல. இந்த வயசான ஷேர் ஹோல்டர் கிட்டயுமே அவன் அப்படிதான் நடந்துக்குவான். இந்த ஷேர் ஹோல்டருக்கு ஹீரோட பிளேஸ் எடுத்துக்கணும்னு கூட ஒரு ஆசை இருக்கு. சோ தொடர்ந்து தங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க ஹீரோக்கு பாடம் போட்டணுங்கிறதுக்காக அவரோட டீம் கூட தான் சேர்ந்து ஒரு மாடலை செலக்ட் பண்ணிருக்காரு. சார், நீங்க கேட்ட மாதிரியே நியூ ஃபேஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட், அதே சமயம் அட்ராக்டிவா, நீங்க ரிஜெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாடல்ல நாங்க எல்லா ஷேர் ஹோல்டரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவ பேர் சோல். என்னன்னு தெரியல, அவளை பார்த்ததுமே ஹீரோ ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுறான். ஆனா அந்த பொண்ணுக்கு ஹீரோ நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுவும் அது கொடுக்குற ரியாக்ஷன்ல வேற கியூட்டா இருக்கு. மாயன் அப்படின்னு கையெல்லாம் காட்டுது. அவளுக்கும் ஹீரோக்கும் ஏதோ சீக்ரெட் பாண்டிங் இருக்கு மாட்டிருக்கு. சோ மீட்டிங் முடியவும் ஹீரோ தன்னோட மேல் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு வச்சு, யார் இந்த பேரை மீட்டிங்ல சஜஸ்ட் பண்ணதுங்க? பாஸ், எனக்கு எதுவும் தெரியாது பாஸ். அவங்க ஜஸ்ட் ஓட்டிங் எடுக்கும் போது நான் ஓகே அப்படிங்கிற மாதிரி கை மட்டும் தான் தூக்குனேன், வேற எதுவுமே நான் பண்ணல அப்படின்னு அவனும் எதனாலயோ பயப்பட இந்த நியூ மாடலை மாத்திரக்கான வேலையை பாருங்கன்னு அவன் சொல்லவும், பாஸ் அப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட், மிஸ் தாராவோட அப்பா உங்களை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உள்ள வர சொல்லட்டுமாங்க? இவனும் சரின்றானா. ஹீரோட அப்பா வராரு. ஐயோ சார், அன்னைக்கு என் பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டு அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு நேரத்துக்கு வரவும் பதட்டத்துல, அதாவது என் பொண்ணு மேல உள்ள பாஸ்ல உங்களை அடிச்சு அவமானப்படுத்திட்டேன். பொதுவா பேரண்ட்ஸ்னாவே அவங்களோட குழந்தைங்க விஷயம் வரும்போது கொஞ்சம் பொசசிவ் ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் அப்படிங்கவும், சாரி என்னால உங்களோட பேரண்டிங் ஃபீல புரிஞ்சுக்க முடியல, இருந்தாலும் அப்ப ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தன வேலை பண்ணதா நினைச்சு மன்னிச்சிடுறேங்கிறான். பொதுவா இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கதறி அழுகும் போது என்ன சொல்லுவாங்க, எனக்கு உங்களோட நிலைமை புரியுது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனா இவன் புரியல, அதனால மன்னிச்சிடுறேங்கிறான். ஆனா அதுதான் உண்மை. ஆனா அப்பாவா என்ன இவரு இப்படி பேசுறாரு, ஒருவேளை நம்ம பண்ணதுக்காக பொண்ணு எதுவும் பழி வாங்க வரோம்னு நினைச்சிட்டு, சார் என் பொண்ணு ஒரு அப்பாவி, அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, அவ வேலைக்காக மட்டும்தான் உங்கள்ட்ட வந்தா, அதுவும் அவளுக்கு இந்த நேரத்துல இந்த வேலை ரொம்ப தேவைப்பட்டிருக்கு, அதனாலதான் ரொம்ப சீரியஸா இந்த வேலையை எடுத்து செஞ்சுட்டு இருக்கா, பிளீஸ் சார் ஏமல் உள்ள கோவத்துல அவளை எதையும் தண்டிச்சிடாதீங்கன்னு இவரு ஓவரா பாசமலை புழிஞ்சிட்டு இருக்கா. அவனுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. அதனால சரி போங்க போங்க அப்படின்னு அவர் அனுப்பிச்சு வச்சிடறான். அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரவும் ஆல்ரெடி ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருப்பா. அவளுக்கான அந்த யூனிஃபார்ம் போட்டு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்க அவன் வந்ததும் ஒரு மாதிரி இன்னும் அவளை பாக்குறான். இவளாவே அவன் அக்கறையா தான் பாக்குறான்னு நினைச்சிட்டு, சார் இப்போ நான் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், உங்களுக்கு நைட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவனுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் பேர்லாம் சொல்லவும், நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துருங்க, உங்கள்ட்டையும் செக்ரட்டரி சாக்கிட்டையும் பேச வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குன்ட்டு அவன் தூங்க போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோனா பயந்துட்டே ஹீரோட ஆபீஸ்க்கு வரா. செக்ரட்டரி கிட்ட, ஷா எதுக்காக பாஸ் நம்மள கூப்பிட்டு இருக்காருங்க தெரியலையா, ஆனா நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, அவர் எப்படி சுத்தி வளைச்சு கேட்டாலும் நம்ம சரண்டர் மட்டும் ஆயிடக்கூடாதுன்னு இவங்க ஹீரோ முன்னாடி போய் நிக்கிறாங்க. இப்போதைக்கு ஹீரோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா செக்ரட்டரி சாக்கிட்ட தான். அதாவது இந்த செக்ரட்டரியுமே ஹீரோ மயக்கிறதுக்காக தான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சித்தப்பா அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அது வேலைக்காகதுன்னு இவ பெர்மனன்ட் செக்ரட்டரியாவே ஹீரோக்கு ஆயிட்டா. அதனால கடந்த 7 வருஷமா என்கிட்ட வேலை செய்றீங்க ஷா, மத்த எம்ப்ளாயிஸ்க்குலாம் சிக் லீவு, வெக்கேஷன் லீவு, ஃபேமிலிக்காக டைம்னு நம்ம கம்பெனில இருந்து குறிப்பிட்ட அளவு லீவ் டேஸ் கொடுப்போம். ஆனா நீங்க இது வரைக்கும் அப்படி எந்த லீவுக்குமே என்கிட்ட அப்ளை பண்ணதில்லை. அப்படிப்பட்ட நீங்க ஏன் லாஸ்ட் பிப்ரவரி மந்த் 15 நாள் கிட்ட லீவ் எடுத்திருக்கீங்க? எந்த ஊருக்கு வெக்கேஷன் போயிருந்தீங்க? இது நான் ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிட்டு இருந்த லீவு. எனக்குமே ரொம்ப ஒர்க் ப்ரெஷர், அதுவும் உங்ககிட்ட அசிஸ்டண்டா இருக்குங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். சோ அந்த டைம்ல எனக்கு ஒரு ரிலீஃப் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் 15 நாள் லீவ் எடுத்துட்டு போயிட்டேன். ஓகே, உங்க ரீசன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அதே டைம்ல, அதாவது நீங்க லீவ் எடுக்கிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் HR டிபார்ட்மெண்ட்ல மிஸ் டாராவோட ரெஸ்யூமை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் நீங்க லீவ் முடிஞ்சு ஆபீஸ்க்கு வந்த 2-3 நாள்ல டாரா என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா சேர்க்கப்பட்டிருக்காங்க. இடையில எதுக்கு அவங்களுக்கு அந்த 2 வார கேப்? சோ அந்த 2 வார கனெக்ஷன் தான் என்னமோ உங்க 2 பேருக்கு இடையிலயும் ஒரு கனெக்ஷன் உருவாக்கி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நான் சந்தேகப்படுறது எதுவும் தப்பு இல்ல. உடனே 2 பேருமே, ஆமா சார், அவங்க ரெஸ்யூம்ஸ் கொடுத்த கொஞ்ச நாள்லயே எனக்கு என்னமோ அவங்க உங்களுக்கு பெர்ஃபெக்டான அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குமோன்னு தோணுச்சு. சரி
சரி இனிமே பெர்மனண்டா உங்ககிட்ட வேலை செய்யற போற ஒருத்தர்கிட்ட நம்மளுமே கான்டாக்ட்ல இருந்தா நல்லதுங்கிறதுக்காக தான் 2 பேரும் நல்லா பேசி பழக ஆரம்பிச்சுக்கிட்டோம். உங்களுக்காக ஒரு நல்ல அசிஸ்டன்ட் செலக்ட் பண்றது மட்டும் தான் என்னோட மோட்டிவா இருந்துச்சே தவிர்த்து நீங்க விசாரிக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ நாங்க 2 பேரும் சதி செஞ்சு உங்களை ஏமாத்துற மாதிரி எங்களை ட்ரீட் பண்றீங்க. அப்படி டாராவை அசிஸ்டன்டா இங்க கூட்டு வரனால எனக்கு என்ன லாபம்னு கேட்கவும் அதுதான் எனக்கும் தெரியல. டாராவோட ரெஸ்யூம் இங்க வந்துச்சு. திடீர்னு 15 நாள் உங்களையும் காணும், ரெஸ்யூமை கொடுத்த ஆளையும் காணும். என்கிட்ட வேலைக்கு செஞ்சதுக்கு அப்புறமா நான் டாராவை தொடர்ந்து நோட் பண்ணிட்டே இருக்கேன். என்கிட்ட வேலை செய்யற டிரைவர் கிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுமோ அத்தனையுமே அவகிட்ட இருந்துச்சு. நான் என்ன சாப்பாடு என்ன நேரத்துல சாப்பிடுவேன், என்னோட ஹாபி என்ன, நான் எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் வரைக்கும் அவ்வளவு கரெக்டா எப்படி தாராவால தெரிஞ்சு வச்சிருக்க முடிஞ்சது. அப்படின்னு அவன் ஹீரோயினை பார்க்க ஹீரோயினா பயத்துல சார் அதெல்லாம் நான் கத்துக்கிட்டு வந்தேன் சார் அப்படிங்கவும் செக்ரட்டரி சாவா அடி பைத்தியக்காரி சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன் உளராதுன்னு ஏண்டி நீயா இப்ப வாய் விடுறேன்னு அவ அவசரமா ஹீரோ கிட்ட சார் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒர்க்கிங் பாண்ட் உருவானுச்சுன்னு சொன்னேன்ல அதுலதான் உங்க பத்தின எல்லா தகவலையும் நான் அவகிட்ட ஷேர் பண்ணேன். ஏன்னா உங்கள்ட்ட 7 வருஷமா நான் வேலை செய்யணும்ல, சோ எனக்கு உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது நீங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு நல்லா தெரிஞ்சேன்னா புதுசா வர ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கறதுல தப்பு இல்ல. அதே தான் நான் கேக்குறேன். என்கிட்ட 7 வருஷமா வேலை செய்யற உங்களுக்கே என்ன பத்தி தெரிஞ்சிருக்க 7 வருஷம் ஆயிருக்கு. இவங்க ரெஸ்யூம் கொடுத்த 15 நாள்ல எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க? அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியம் என்ன? ஷா நீங்க மிஸ் தாராவை பாக்கறதுக்கு முன்னாடி நான் அவங்கள ஆல்ரெடி ஜிஜி ஐலாண்ட்ல வச்சு பாத்திருக்கேன். அவங்க அப்ப நடந்துகிட்டதுக்கும் இப்போ என்கிட்ட செக்ரட்டரியா ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. இது எல்லாமே நீங்க அவங்கள்ட்ட பேசி பழகின அந்த 15 நாள்ல நடந்த மாற்றம் மட்டுமே தானா? ஹீரோனும் ஆமா சார் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த வேலை முக்கியம்னா அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷனோட வந்தேன் தான். அது தப்பா அப்படின்னு கேட்க இல்ல ரொம்ப சரியா பண்ணிருக்கீங்க, ஆனா அதுதான் எனக்கு தப்பா தெரியுது. வேற எதுவும் உங்க 2 பேருக்கும் எனக்கு சொல்றதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இல்லல்ல? அவங்க 2 பேரும் கோரஸா இல்லங்க. ஆனா அவன் இன்னும் அவங்கள சந்தேகமாவே பாத்துட்டு இருக்கும் போது எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம இந்த மாடல் பொண்ணு சோல் உள்ள நுழைஞ்சு ஹீரோவை ஹக் பண்ணிக்கவும் அதுக்கு பெருசா ஹீரோ அப்போஸ் கூட பண்ணல. என்ன நம்ம பண்ண பிளானே வேற, இது வேற மாதிரி போயிட்டு இருக்கேன்னு செக்ரட்டரி சாவும் ஹீரோனும் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க. அந்நேரம் பார்த்து ஹீரோ பாக்குறதுக்காக சித்தி வந்திருப்பாங்க. அவங்க கண்ணுல இது படம் என்னது மாயம் ஒரு பொண்ணை ஹக் பண்ற கலவு பண்ணிருக்கானா அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் ஹீரோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே இருந்தது இல்ல. பொண்ணுங்க பக்கம் அவன் திரும்பவே மாட்டான். ஆனா முதல் முறையா இப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருக்கு. ஹீரோவா சாதாரணமா எல்லாரையும் வெளியில போங்கன்னு சொல்லவும் சித்தியும் சேர்த்தி தான் சித்திக்கா இப்ப புதுசா வந்த பொண்ணு யாரு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகமா இருக்கு. அத செக்ரட்டரி சா கிட்ட கேட்கலாமா இல்ல இந்த மேல் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கலாங்க போது இந்த மாதிரி விஷயத்துல பசங்களை பிடிச்சாதான் கரெக்டா இருக்கும்னு அவங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்குன்னு அந்த மேல் அசிஸ்டன்ட் கூட்டு தனியா போயிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஷா அந்த பொண்ணை பார்த்தா மாயனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கு. உள்ள இருக்கிற பொண்ணு மாயன் சாரோட கேர்ள் ஃப்ரெண்டா என்னன்னு தெரியல. ஆனா ஒருவேளை அந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அவ இடத்த அபகரிக்கிறது தான் உன் வேலை. பாஸோட பாஸ்ட் பிரசன்ட் ரிலேஷன்ஷிப்லாம் உனக்கு தேவையில்லாது. நீ அவரோட ஃபியூச்சரா இருக்கணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பக்கம் சித்தி வந்துட்டு யார் அந்த பொண்ணு மாயனோட லவ்வரா அப்படின்னு கேட்கவும் இல்ல லவ்வர்னு சொல்ல முடியாது. சரி அவங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குங்கும் போது அது ஸ்டார்டிங்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படின்னு அவன் இழுக்க இங்க பாரு இப்படி சுத்தி வளைச்செல்லாம் பேசாத, டைரக்டா என்கிட்ட பேசு, நான் எதனாலும் புரிஞ்சுக்குவேன் அப்படிங்கும் போது இந்த ஆம்பளைங்களுக்குள்ளேயே ஒரு மிருகம் இருக்கும், அதாவது அனிமல், அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒண்ணு தேவைப்படும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் நினைக்கிறேன். என்ற நேரா சொல்லுனா திரும்பவும் சுத்தி வளைச்சு சொல்றேன் என்னன்னு டைரக்டா சொல்லுங்க. வாரத்துக்கு ஒருக்க சாரும் அந்த மேடமும் ஹோட்டல்ல ரூம்ல தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ் தான். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அதுக்கப்புறமா 2 பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி இருந்துக்குவாங்க. இப்ப இந்த பொண்ணு நம்ம புது ப்ராஜெக்ட்ல மாடலா இருக்கனாலதான் பாஸ் கிட்ட இப்படி வெளிப்படையா உரிமையை காட்டுறா. வேற எதுவும் இல்லங்கவும் சித்திக்கு அப்படியே தலையை சுத்தி கீழே விழுகாத குறைதான். ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஹீரோ ஒரு நல்ல தங்கமான பையனை நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இங்க கேபின்ல ஹீரோவை காட்டுறாங்க. அவன் எப்பவுமே ஒரு விளையாட்டு ஜாமா வச்சு விளையாடிட்டு இருப்பான்ல, அது என்னன்னு இப்பதான் தெரியுது. இத்தனால ஒரு வீடை கட்டிட்டு இருந்திருக்கான். இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரிதான், அட்டையெல்லாம் சின்ன சின்னதா வச்சு மினியேச்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடை இப்பதான் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கான். இந்த சோலா எதுக்கு நீங்க திடீர்னு என்ன மாடலாம் அப்ரூவல் பண்ணிட்டு அடுத்த நாளே கேன்சல் பண்ணிட்டீங்க? நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா உங்க கூட ஒர்க் பண்றதுக்காக. நான் என்ன பண்றது, ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் உன மாடலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா என்கிட்ட வேலை செய்யற ஒவ்வொரு எம்ப்ளாயோட விருப்பத்தையும் நான் கேட்டுக்கணும்ல. அதுபடி நாங்க ஒரு சர்வே நடத்தினப்போ அப்படின்னா இந்த புது மாடல் கிட்ட புதுசா இருக்கு, அதனால இவங்க வேண்டாங்கிற மாதிரி எல்லாரும் சஜஷன் கொடுத்தனால்தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு இவன் ஏதோ எம்ப்ளாயிஸ் கிட்ட எல்லாம் சர்வே எடுத்ததா சில பேப்பர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி காட்டுறான். நீங்க இந்த கம்பெனிக்கே சேர்மன், உங்களால கூட என்ன திரும்ப உள்ள கொண்டு வர முடியாதா? ஏன்னா நான் மாடல் ஆகலாம்னு ஆசைப்பட்டதுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்ச முதல் ப்ராஜெக்டே இதுதாங்கவும் சாரி அவன் முடியாதுங்கவும் இவ்வளவு கெஞ்சி பாக்குறானா அவன் அசர்ற மாதிரி தெரியல. அந்த பொண்ணுமே ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்ணுது. எப்படி ஹீரோ இவ கூட கனெக்ட் ஆனான்னு தெரியல. அவன் இவ்வளவு நேரமா சர்வே எடுத்ததா ஒரு ஃபைல கையில வச்சுட்டு இருந்தான்ல, அதை பாக்கலாங்கிறக்கா டக்குன்னு அவன்ட்டு இருந்து எடுக்கவும் பார்த்தா அது வெத்து பேப்பரு. இவன் அப்படி எந்த சர்வேவும் எடுக்கல, இவனோட இன்ஃபுளுன்ஸ் வச்சுதான் அவளை ரீப்ளேஸ் பண்ணிருக்கான். அப்போ வேணும்னே தான் நீங்களே தான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு இவன் அந்த செஞ்சு வச்ச அந்த மினியேச்சர் வீட உடச்சு விட்டுட்டு போயிடுது. இவனா அந்த உடஞ்ச வீட பரிதாபமா பாத்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் ரொம்ப நாளா கசின் ஒரு பொண்ணு
பொண்ணு தேடிட்டு இருந்திருப்பானாட்டு இருக்கு. அந்த இடத்துல இந்த பொண்ணை வச்சு பார்த்துட்டு இருந்த மாதிரி தான் தெரியுது. அது போக இவங்களுக்குள்ள வேற ஒரு கனெக்ஷனும் இருந்திருக்கு. இவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு இப்போ திரும்பவும் ஹீரோயினையும் செக்ரட்டரி சாவையும் உள்ள கூப்பிட்டு விடுறான். சில பில்ஸ் எல்லாம் எடுத்து ஹீரோயின் கிட்டையும் செக்ரட்டரி கிட்டையும் காட்டுறான். இவங்க அந்த 2 வீக்ஸ் ஹீரோயின் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்களா, அதை ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. அது போக ஹீரோனுக்கு சமையல் கத்து கொடுக்க செஃப், ஃபிட்னஸ் ட்ரைனர். இவன் எந்த காரை ப்ரிஃபர் பண்றானோ அதே மாடல்ல ஒரு காரை வாடகைக்கு எடுத்து அதுல ஹீரோயினுக்கு டிரைவிங் லெசன் கொடுத்திருக்காங்க. அந்த காரை தான் அவ கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்திருப்பான். அதுவும் செக்ரட்டரி இதெல்லாம் கம்பெனி பணத்துல இருந்தா எடுத்து வேற பண்ணி வச்சிருக்காளாட்டு இருக்கு. அதையும் கண்டுபிடிச்சிருந்திருக்கான். அதுக்காக தான் கடைசி வாய்ப்பா இவங்களை விசாரிச்சு இவங்க வாயிலே உண்மை வர வைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ இதுக்கு மேல நீங்க என்கிட்ட தப்பிக்க முடியாது, சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா 2 பேரும் ஒன்னா 15 நாள் வெக்கேஷனுக்கு போனேன்னு சொன்ன மாதிரி ஒன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படிங்கவும் எப்போ தைரியமா இருக்கிற செக்ரட்டரியே பயந்து போயிடுறா. ஹீரோயினா ஹீரோவே தான் பாத்துட்டு இருக்கா. அதுல வேற அவன் 2 விரல வச்சு டேபிள்ல தட்ட ஆரம்பிச்சிடறானா. அப்ப அவன் எவ்வளவு சீரியஸா இருக்கான்னு அவளுக்கு புரிஞ்சு போயிடுது. சார் நான் உண்மையை சொல்லிடுறேங்க, இவ என்ன உண்மையை சொல்ல போறாளோன்னு செக்ரட்டரி சா பாத்துட்டு இருக்கும் போதே, ஆமா சார் நீங்க கண்டுபிடிச்ச எல்லாமே உண்மைதான், எனக்கு இந்த மாதிரி வேலை வேணும்னு நான் ரெக்வெஸ்ட் வச்சேன், ஷாமி எனக்கு இந்த வேலையை வாங்கி தரேன்னாங்க. ஆனா அதுக்கு பதிலா என்னோட சம்பளத்துல 10% அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. சோ அந்த 10% சம்பள பணத்துக்காக தான் எனக்கு இத்தனை ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது போக நான் இந்த வேலையில சின்ன தப்பு பண்ணாலும் எனக்காக எப்பவுமே சப்போர்ட்டிவ் கூட வந்து நிக்கிறேன்னு இருக்காங்க. என்னோட வேலை பெர்மனன்ட் ஆகும் போது இதை விட எனக்கு சம்பளம் 2 மடங்கு ஆகும்ல, அப்போ 20% என் சேலரில இருந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. இது எல்லாமே பணத்துக்காக நடந்தது மட்டும்தான், எங்க 2 பேருக்குமே இதுல பெனிஃபிட் இருந்ததுன்னு இவ மடன் மூச்சு விடாம ஒரு பொய்ய சொல்ல, செக்ரட்டரியா ஏய் இந்த பொய்ய சொன்னா நம்ம 2 பேரும் பசமா மாட்டிக்குவோம், சொல்லாதங்கிற மாதிரி சை காட்ட. ஆனா ஹீரோயின் ஃபுல்லா முடிச்சாரா. ஓஹோ என் ஆபீஸ்க்குள்ளேயே கரப்ஷன் நடந்திருக்கா, இதுக்கு என்ன தண்டனை தெரியும்ல அப்படின்னு அவன் செக்ரட்டரி சாவை பார்க்க, சார் இவ ஏதோ தப்பா உளறிட்டு இருக்கா சார், நில்லுங்க ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் அவட்ட பேசிட்டு வந்துடுறேங்க. இனி பேசுறதுக்கு எதுவும் இல்ல, உண்மையை பேசின இந்த தாரா இனிமே எனக்கு அசிஸ்டன்டா இருக்கட்டும், எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு என் கம்பெனி பணத்தையும் ஆட்டையை போட்டு என்கிட்ட உண்மையா வேலைக்கு இருக்குன்னு நினைக்கிற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஏமாத்தி பணம் புடுங்கன்னு நினைச்சிருக்க, இதுக்கு தண்டனை டி ப்ரொமோஷன் அப்படின்னு செக்ரட்டரி ஷாக்கு 1 மாசம் லேபர் ஒர்க் பார்க்கணும்னு செக்ஷன் மாத்தி விட்டுறான். அதுவும் சம்பளமே இல்லாம. ஹீரோயினுக்கா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஐயோ பாவம், அவங்க நமக்காக தானே இவ்வளவும் பண்ணாங்க, கடைசியில நம்ம ஒரு பொய் சொன்னனால அவங்களோட வேலை அவங்க கையில இல்ல, இப்போ நான் பாஸ்க்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவளாயிட்டேனே, நம்ம பண்ணது தப்போ இல்ல ஜெயிலுக்கு போறதை விட இது ஒன்னும் அவ்வளவு சிரமம் இல்லைங்க. ஆனா பாவம் செக்ரட்டரி சாவோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவ இது வரைக்கும் நல்லா ஜாலியா மேக்கப் பண்ணிட்டு ஹீரோவை சமாளிச்சுட்டு, ஹீரோ கஷ்டன்டா இருக்கு கஷ்டமா இருந்தாலும் அதை ஹாப்பியா செஞ்சிருந்திருப்பா. இப்ப என்னன்னா அவளை லாண்ட்ரி ஒர்க், கிளீனிங் ஒர்க், செப்டிக் டேங்க கூட அவளதான் வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த 1 மாசத்துக்கு ஹீரோயினும் ஷாவும் இனி சந்திக்க கூடாதுன்னு வேற அவன் ஒரு ரூல் போட்டிருப்பான். அதனால ஹீரோயின் 1 மாசமா வெயிட் பண்ணி சாவை சந்திக்க போக, நான் அந்த பொய்ய சொல்லாதன்னு செய்ய காட்டியும் என்ன எப்படி பிரச்சனை மாட்டி விட்ட பாரு, என்னோட அழகான நகெல்லாம் உடஞ்சு போயிருச்சு, என் மூஞ்சியே 10 வயசு அதிகமான ஆன்டி மாதிரி ஆயிடுச்சு, என் கூட வேலை செய்யற வயசான ஆஜுஷில என்ன ஆஜுமான்னு கூப்பிடுறாங்க, எப்படி இருந்த ஒண்ணு நான் எப்படி மாத்தி வச்சிருக்கேன், ஆனா நீ என்ன எப்படி மாத்தி வச்சுட்டு பாத்தியா அப்படின்னு அவ சண்டைக்கு நிக்க, சாரி ஷா நான் பண்ணதெல்லாம் தப்புதான், ஆனா அதெல்லாம் நான் சரி கட்டுறதுக்காக இந்த 1 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எப்படியாச்சும் நான் பாஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அது மூலமா நம்மளுக்கு கிடைக்க போற ப்ராஃபிட்ல உங்களுக்கும் ஒரு ஷேர் உண்டு இல்ல, அது வரைக்கும் இதெல்லாம் நம்ம பொறுத்துட்டு தானே ஆகணும். அவ்வளவு நீ சொல்றது நியாயம்தான், ஏன்னா உன் கல்யாணத்து மூலமா வரப்போற பணத்துல இருந்து ஒரு கேஃப்டீரியா கிட்டி அதோட ஓனர் ஆகுறது தான் என்னோட ஆசை. சரி எப்படி உன்னை மாயன் ஒரு சின்சியர் எம்ப்ளாயா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி உன்னை ஒரு சீரியஸ் பர்சனா அவரோட லைஃப்ல எடுத்துக்கிட்டாராங்க. இப்பவும் நான் அதே ஹவுஸ் கீப்பிங் வேலையும் எக்ஸ்ட்ராவா ஆபீஸ்ல வந்து அப்பப்போ அசிஸ்டன்ட் வேலையும் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு இன்னொரு தகவல் கிடைச்சிருக்கு, அன்னைக்கு ஒரு மாடல் பொண்ணு சோல்னு வந்துச்சுல, அது மாயன் சாரோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கணும். ஏன்னா அவங்க 2 பேரும் வாரத்துக்கு ஒருக்க நம்ம ஹோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்ணி அங்க நைட்டு ஃபுல்லா ஸ்டே பண்றாங்க. இந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள க்ளோஸ்னஸ் இருக்கும் போது எப்படி அவர் என் பக்கமா திரும்புவாரு, எனக்கு அடுத்து என்ன பண்றேன்னே தெரியலங்கவும், சரி இதுக்கெல்லாம் ஒரே ஆளு நம்ம பாஸோட சித்தப்பா தானு அவர் முன்னாடி போய் இவங்க நிக்கவும் அவராலுமே நம்ப முடியல, என்னது மாயன் ஒரு பொண்ணு கூட இப்படியா அப்படின்னு. ஆனா அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுக்குள்ள கான்டாக்ட் இருக்குன்னா அது வேற மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சரி இதுக்கு சரியான ஆளு என் ஒய்ஃப் தான், நான் அவளை வச்சே அந்த பொண்ணை டீல் பண்ணிக்கிறேன், நீங்க உங்களோட ரோலையே போய் கண்டினியூ பண்ணுங்கன்றாரு. சித்தியும் சோலை கூப்பிட்டு விடுறாங்க. அவ ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காளா, உண்மையிலேயே நம்ம பையனுக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கா, நான் அவனோட ஸ்டாண்டர்டே வேற மாதிரி நினைச்சிட்டு அவனுக்காக எப்பேற்பட்ட பொண்ணுங்களை எல்லாம் டேட்டிங் அனுப்பிச்சு வச்சிருந்தேன், கடைசியில் இவகிட்ட என்னத்தை பார்த்து மயங்கினான்னு தெரியலையேன்னு அவளை கேவலமா ஒரு லுக் விட்டுட்டு இருக்கேன். நீங்க தான் மாயனோட சித்தியா, அவருக்கு அப்படி சித்தி இருக்கதா என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லையே, சித்தி மட்டும் இல்லம்மா அவனுக்கு ஒரு சித்தப்பா, அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவன் மிலிட்டரிக்கு ட்ரைனிங் போயிருக்கான், அவனும் வந்துருவான், எங்க 3 பேரையும் மாயனுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட அவன்கிட்ட சொன்னது இல்ல நாங்க 2 பேர் சந்திச்சுக்கும் போதெல்லாம் அதுவும் ஒரு நாள் தானே, பேசுறதுக்குலாம் நிறைய இருக்காது, செய்கைதான் இருக்கும் அப்படிங்கவும், என்ன செய்வீங்க, அது ஒவ்வொரு நாள் மூட பொறுத்து, சில நாள் சும்மாவே பாடிக்கு என்ன நீட் தேவையோ அதை மட்டும் செய்வோம், ரொம்ப போரா இருந்துச்சு அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஏதாச்சும் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அது இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாவும் புது ஃபீலிங்கும் தரும் அப்படிங்கவும், இவன் எதை நினைச்சு இது சொல்லிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா சித்தியோட மைண்ட் வேற எங்கெங்கயோ போயிடுச்சு. ஐயோ மாயன்
இப்படிப்பட்டவனா? அப்படிப்பட்டவனா இருந்தாலும் அது எல்லாத்தையும் இந்த பொண்ணு வேற வெக்கமே இல்லாம நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம அன்னைக்கு கூட கிட்டமே உனக்கு இன்டெலிஜென்ட்டான பொண்ணுங்களை தானப்பா பிடிக்கும்னு கேட்டதுக்கு அவன் அது இல்லைன்னு சொன்னா, அப்போ இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் உனக்கு பிடிக்குமா? சரி என்ன பண்றது, இந்த பொண்ணைய அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தையாச்சும் கைப்பற்றன்னு. அப்புறமா உனக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்குங்க? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ஆனா அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. எங்களுக்குள்ள அந்த ஒன் டே கனெக்ஷன் தவிர்த்து வேற எதுவுமே இல்ல அப்படின்ட்டு அவ எழுந்து போயிடுறா. இப்ப அப்படியே மிமியை காட்டுறாங்க. அவளுக்கு நிறைய தொடர்ந்து ஆஃபர்ஸா வந்துட்டு இருக்கு. அவள ஆச்சரியமா தன்னோட மேனேஜர் கிட்ட எப்படி அப்படிங்கவும், எல்லாம் மாயனோட இன்ஃபுளுயன்ஸ் தான், நீ அவரோட கசின் அப்படிங்கிற ரூமர் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகவும் அவர் இப்ப என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆர்வம் காட்டுறாருல, அதனால உன்னோட கான்டாக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாருமே உன்னை தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல சைன் பண்றாங்க. மிமிக்கா ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சு. நம்ம ஏதோ சாதாரணமா அவனை ஏமாத்த போறோம்னு சொல்லிட்டு உள்ள கசினா போய் நடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அவன் ஏதோ ஒரு வகையில தொடர்ந்து தனக்கு பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பதிலுக்கு நம்மளுக்கு அவன்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்குன்னு எதுவுமே இல்ல. அவனோட அந்த கசின் ரோல நல்லா பிளே பண்றதை தவிர்த்து அப்படின்னு அவனுக்கு நன்றி சொல்றதுக்காக அவனை தேடி போறா. அப்ப அவன் ஜிம்ல இருக்கான். அவனுக்கு பிடிச்ச அந்த பியூரிஃபை வாட்டரையும் கொண்டு போய் கொடுத்துட்டு, அப்ப நீங்க என்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா தான் முடிஞ்சு போன என் லைஃபே ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நம்மளுக்குள்ள இப்படி ஒரு பாண்ட் உருவாதுக்கு காரணமான நம்ம அம்மா அவங்கள மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நம்ம ரெண்டு பேரும் போய் அவங்கள சந்திக்கலாமாங்க? எனக்கு எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஏன் தெரியாது? என்ன தேடுறதுக்கு ஆர்வம் காட்டுன நீங்க உங்க அம்மாவை தேடலையா? என்ன வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க நான் எதுக்கு போய் தேடணும்? நீ அவங்கள பத்தி பேசுற மாதிரி இருந்தா என்ன சந்திக்க வர வேண்டாங்கிறான். அவன் ஏதோ வேண்டாம் விருப்ப பேசுற மாதிரி இருந்தாலும் மிமிக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா கசினால நமக்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானா, அவனோட அம்மாவும் எங்க இருக்காங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். இல்ல அவனோட பொறுப்புல கூட இருக்கலாம். அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிறா. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோவும் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டின்னர் சாப்பிடறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்களா. ஹீரோயின் வந்துட்டு, சார் நான் லாஸ்ட் வீக் செக்ரட்டரி சாவை பாக்குறதுக்காக அவங்களோட லேபர் ஏரியா போயிருந்தேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க ஒரு மாசம் தானே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தீங்க, ஏன் இன்னும் அதை முடிக்காம இருக்கீங்கன்னு கேட்க, நான் அவளோட வேலையை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவ எனக்கே தெரியாம கம்பெனில இருந்து எடுத்த பணத்துக்கு இன்னும் அவ செஞ்ச வேலை காம்பன்சேட் ஆகல. பாவம் செக்ரட்டரிஸா நான் பார்த்தப்ப அவங்க ரொம்பவுமே செஞ்ச வேலைக்கே களைச்சு போய் இருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க உங்களுக்கே தெரியாம கம்பெனி பணத்துல இருந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க தான். அதுல அவங்களுக்கு லாபம் கிடைச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல செக்ரட்டரிய கொண்டு வந்து நிப்பாட்டணுங்கிற ஒரு நல்ல எண்ணமும் இருந்துச்சுல, அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும்ல. இது எல்லாத்துலயுமே அவங்களோட சுயநலம் மட்டும் இல்ல, உங்களோட நல்லதையும் யோசிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு செக்ரட்டரிய நீங்க இப்படி கொடுமைப்படுத்துறது தப்புங்கவும், இதோ இதுதான் முதல்ல உனக்காக அவ வந்து நின்னா, இப்ப அவ இல்லாதப்போ நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிற. நீங்க ரெண்டு பேரும் என்ன லெஸ்பியன்ஸான்னு கேட்க, ஹீரோயினுக்கு அதிர்ச்சியில அதுக்கப்புறம் வாயை திறக்க முடியல. அப்படி இவங்க டின்னர் முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் வந்துட்டு, சார் நீங்க இந்த ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, ஒரு ஆணும் பொண்ணும் சேர்ந்திருக்கோன்னு நினைக்கிறதே ரீப்ரொடக்ஷனுக்காகவும் என்ஜாய்க்காகவும் தாங்கிறான். அடப்பாவி இப்படி யோசிக்கனாலதான் அந்த சோல் பொண்ணு கூட வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் என்ஜாய் பண்றானாட்டு இருக்குன்னு. சார் அதுக்கும் மேலையும் ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையில அட்ராக்ஷன், லவ், மேரேஜ், லைஃப் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? மனுஷங்களும் மிருகங்கள் மாதிரிதான். அவங்களோட தேவை என்னன்னு தெரியுமா? சாப்பாடு, அடுத்து அவங்களோட சன்னதிகளை உருவாக்குறது. மிருகங்களுக்கு அந்த 6வது அறிவு இல்லைங்கிறதுனால அவங்க எது பண்றாங்களோ அதை வெளிப்படையா காட்டிடுறாங்க. ஆனா இந்த மனுஷங்க இதுக்கெல்லாம் லவ், அட்ராக்ஷன், மேரேஜ்னு அழகான சித்தரிப்பு பெயர்கள்லாம் வச்சிருக்காங்க. மத்தபடி நீ சொல்ற அந்த லவ்வுக்கெல்லாம் ஒரு மீனிங்கும் இல்லைங்கிறான். அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நான் உங்க கூடயே இருக்கேன், என்னை பார்த்து எந்த ஒரு ஃபீலுமே வரலையாங்க? வந்திருக்கு. என்ன நீ ஆர்வமா கேட்க, நீ ஒரு காலி டப்பானா இந்த கால் டப்பாக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு போட்டோம்னா சத்தம் வந்துட்டே இருக்கும் பாத்தியா, அந்த மாதிரிதான் நீ. ஆனா அந்த டப்பாவை திறந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண, ஏய் என்ன பண்றாங்க? சாரி சார் கண்ட்ரோல் இழந்துட்டேன் அப்படின்ட்டு அவன் மெதுவா காரை ஓட்ட ஆரம்பிக்கிறா. கிட்டத்தட்ட ஹீரோயின் அவங்கிட்ட வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் ஆயிடுச்சு. அவன் இவ்வளவு காலி டப்பாவை பாக்குறேன்னு சொன்னா கோவம் தானே வரும். ஹீரோயின் கடுப்புல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க ரோட் ஓரத்துல அவளோட எக்ஸ் லவரை பாக்குறான். பார்த்ததும் என்ன ஏதுன்னு யோசிக்கல, சடார்னு காரை நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு அவனை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா. ஏய் தாரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால கார் ஓட்ட முடியாது அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். அது அவ காதுல விழுகல. இவனோட காரை தொடர்ந்து இருக்கிற எல்லா காருமே வரிசையா நின்று இவனுக்கு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்க, வேற வழி இல்லாம இவன் முன்னாடி வந்து ஸ்டீரிங் வீல்ல கைய வைக்கிறான். இவனால காரை டிரைவ் பண்ண முடியல. ஏன்னா ஏதோ சின்ன வயசுல இவன் கார் ஓட்டிட்டு போயிருந்திருக்கான். அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்ப அந்த டிராமால இருந்து அவனால வெளியில வர முடியல. சோ காரையும் விட்டுட்டு பின்னாடி நிக்கிற ஹாரன் சவுண்டையும் கேட்காத மாதிரி ஹீரோனை துரத்திட்டு ஓடிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோன் அவளோட எக்ஸ் லவரை புடிச்சிடுறா. என் பேரை வச்சு ஏமாத்தின 10 லட்சம் பணத்தை கூடுறாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உன்னோட அப்பியரன்ஸ் வச்சு முதல்ல உன்னை நெருங்கினது காரணமே நீ ஒரு ரிச் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். அப்புறம் உன்கிட்ட பேச வந்தா தெரிய வந்துச்சு நீங்க முன்னாடிதான் பணக்கார குடும்பம், இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு. அதை புரிஞ்சுட்டு நானே ஒன்றிருந்து விலகலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ தான் என்னை விட்டா உனக்கு வேற ஆளே கிடைக்காத மாதிரி என்ன துரத்தி ஓடி வந்த. சரி வேற வழி இல்லாம தான் நானும் உன்னை டேட் பண்ண, உனக்கு லவ் கொடுத்தேன். அப்புறம் நீ ரொம்ப ஹாப்பியா இருந்தியே. நான் கடைசி உன்னை ப்ரொபோஸ் பண்ணப்ப கூட உன் கண்ணுல ஆனந்த கண்ணீர்லாம் வந்துச்சு. அந்த ஃபீல் நீ திரும்ப எதிர்பார்த்தாலும் கிடைக்காதுல்ல. சோ அதுக்கான பணமா அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கவும் ஹீரோன் அவனை ரையின் கண்ணத்துல விட்டுட்டு, சி நீ இவ்வளவு மோசமானவனா, ஆனா நீ எப்படி இருந்துட்டு போய் என் பணத்தை மட்டும் கொடுன்னு அவன் காலரை பிடிச்சி
வச்சு சண்டை போட அவன் அப்பதான் ஹீரோனை நல்லா உத்து பாக்குறான். என்ன நீ ஆள் அடையாளமே மாறிட்ட, என்ன மாதிரியே பணக்காரின்னு சொல்லி நீ ஏமாத்திட்டு இருக்கியாங்க. டேய் ஒழுங்கு மரியாதையா நான் உங்ககிட்ட ஏமாந்த 10 லட்சத்தை குடுத்துட்டு போ, உன்னால நான் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் சிரிச்ச மாதிரிதான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு காஸ்ட்லியான காரை ஒரு பொண்ணு ஓட்டிட்டு வருது. அந்த பொண்ணு ஹாய் அப்படின்னு இவனை பார்த்து கை காட்டவும் இவன் இவளை கண்டுக்காம அந்த பொண்ணோட கார்ல ஏறி போயிடுறான். மேபி அவனோட புதுல வரட்டு இருக்கு. இப்படி ஒருத்தன்ட்டே நம்ம ஏமாந்து போனோங்கிற மாதிரி ஹீரோயின் நடு ரோட்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ அதுக்குள்ள அவளை தேடி வந்து காலிடப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நீ அங்க தவிக்க விட்டு வந்தேன்னு தெரியுமா, வந்து கார் எடு அப்படிங்கவும் அவ அப்படியே அழுதுட்டே அவனை திரும்பி பார்க்க காலிடப்பா உனக்கு என்னாச்சு, ஏன் திடீர்னு அழுகுற, இவ என்னன்னு சொல்லலாம் தான் நினைப்பான். ஆனா அவன் தான் ஃபீலிங்ஸ் லவ்வுக்கு எல்லாம் வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கான்ல, அதனால இவன்ட்ட சொல்றதும் வேஸ்ட்னு அவ கார் எடுக்கிறதுக்காக அப்படியே மெதுவா முன்னாடி நகர்ந்து போக இவன் ஓடி வந்து அவ கை பிடிச்சிட்டு நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், இல்ல சார் உங்களுக்கு தேவை கார் எடுக்கிறதானே அதுதான் எடுக்க போயிட்டு இருக்கேன் அப்படிங்கவும் உன்னை பார்த்தா கார் ஓட்டுற நிலைமையிலேயே இல்ல, எனக்கு எப்பவுமே சேஃப்டி தான் முக்கியம்னு யாருக்கோ கால் பண்ணி சப்ஸ்டியூட் டிரைவர் அரேஞ்ச் பண்ணி இவளையும் கூட்டிட்டே வீடு வந்து சேர்ந்துடுறான். இவகிட்டையும் பெருசா பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது இல்ல. அடுத்த நாள் காலையில ஹீரோ டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோன் அவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்க நான் உன்கிட்ட நைட் என்னாச்சுன்னு கேட்டப்போ நீ எந்த பதிலும் சொல்லல, இப்ப நார்மலா தானே இருக்க, அவன் இருக்குன்னு சொல்ல அப்போ ஆபீஸ்க்கு வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துரு. என்ன ரிப்போர்ட், ஆமா என்ன ரோட்ல அந்த மாதிரி ஒரு பரிதாபமான நிலைமையில விட்டுட்டு போனல அதுக்கு எனக்கு காரணம் தெரிய வேண்டாமா, உனக்கு தான் சொல்றே கஷ்டமா இருக்குல்ல அதனால ரிப்போர்ட் எழுதி கொடுக்க வந்துருங்கிறான். இவ அப்படியே ஹீரோன் அப்பா காட்டுறாங்க தான் இது வரைக்கும் எந்த வேலையுமே பிரயோஜனமா செய்யலன்னு இப்ப திருந்தி ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்காரு. அந்த பணம் தான் கையில இருந்தா திரும்பவும் அதை அனாவசியமா செலவு பண்ணிடுவோன்னு அதை பத்திரப்படுத்தி வைக்க சொல்லி ரெஜி கையில கொடுக்க அவளுக்குமே இப்பதான் சரி அங்கிள் ஒரு வழியா பொறுப்பானவரா ஆயிட்டாருங்கிற நம்பிக்கை வருது. அப்ப அந்த ரவுடி கடங்கார அவன் கேங்கோட உள்ள நுழையிறான். இவனுங்களை பார்த்தா பயமே இல்லன்னு ரெஜி சொல்லிட்டால, அதுவும் இல்லாம அவளுக்கு தங்களை இப்படி பாக்குறது பிடிக்கலையாட்டு இருக்குன்னு இவனுங்க மொத்தமா கெட்டப்பையே மாத்திட்டு வந்துட்டானுங்க. ஹேர் ஸ்டைலு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் மாத்திட்டு வந்திருக்கானுங்க. இப்பதான் அச்சசல் கோமாளிகளா தெரியறானுங்க. ரெஜியா நீங்களும் என்ன கெட்டப் மாத்திட்டீங்களா, யார இப்ப ஏமாத்த கிளம்பிட்டு இருக்கீங்க, இல்ல பேபி உன்ட்ட அன்னைக்கு ஒரு அடி வாங்கினல அதுக்கப்புறமா என் புத்தியே தெளிவாயிருச்சு அப்படின்னு முடிய தூக்கிட்டு காட்ட கரண்டி தழும்பு அப்படியே 10 போட்ட மாதிரி இருக்கு. இதை மறைக்கிறதுக்காக தான் ஹேர் ஸ்டைல் மாத்திரனா அப்படியே வில்லன்ல இருந்து ஹீரோ ரோலுக்கு மாறிட்டேன். அப்புறம் பாரு என் கூட இத்தனை நாளா கைக்குலிகளா இருந்தானுங்களா அவங்களையும் என் தம்பியாவே ஆக்கிக்கலான்னு எல்லாரையும் சாந்த நிலைக்கு கொண்டு போயிட்டேன். இனிமே நான் என்னோட 4 தம்பிக நாங்க ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழலான்னு முடிவு பண்ணிட்டோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏன்னா இனிமே இந்த 10 பொட்டு போனோம்னா எவனும் எங்களை பார்த்து பயப்படவும் மாட்டான். அதனால இந்த ஹோட்டல்லையே வேலை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோங்க. அவ்வளவு கோவத்தோட இருந்துச்சு. நான் நடத்துறதே சின்னோண்டு ஹோட்டல், இதுல உங்க 4 பேரையும் வேலைக்கு அதுவும் உங்க மூஞ்சிகளை எல்லாம் பக்கத்துல வச்சிருந்தா கூட சாப்பிடறதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு அவங்கள தரத்தரன்னு இழுத்து கொண்டு போய் வெளியில விட்டுறா. அப்பவுமே அவனுங்க பள்ளிக மாதிரி அங்குள்ள கண்ணாடியிலேயே ஒட்டிட்டு இவளையே பாத்துட்டு இருக்கானுங்க. இந்த ஆபீஸ்ல ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுக்கவும் அவனும் ரொம்ப வேகமா வாங்கி படிக்கிறான். ஏன்னா நேற்றுக்கு நைட் அவளுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி திடீர்னு அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஆர்வமா இருக்கான். ஆனா அதுல ஹீரோயின் அப்பாலஜி லெட்டர் தான் எழுதியிருக்கா, காரணம் சொல்லல. இதையா நான் கேட்டேன், எனக்கு ரீசன் வேணுங்கவும் அது கொஞ்சம் பர்சனல் சார், எனக்குன்னு சில பிரைவசி இருக்கும்ல அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க நான் பாஸா நீ பாஸா, நீங்க தான் சார். அப்போ உன்னோட பிரைவசி உன் பாஸ பாதிக்குதுன்னா அந்த பிரைவசி நான் தெரிஞ்சுக்கலாம்ல, இவன் விட மாட்டானாட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோனுக்கு தோணுது. அதே சமயம் அவளோட ஃபுல் சைட் ஸ்டோரியும் அவளுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. ஹீரோ கூட அந்த அளவுக்கு எமோஷனல் கனெக்ட் இல்ல. அதனால ஜென்ரலா நேற்று நான் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது ரோட் சைட்ல என்னோட எதிரி ஒருத்தனை பார்த்தேன். எதிரினா என்னோட ஃபேமிலி எனிமி, என்ன நம்ப வச்சு ஏமாத்தி என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டான். ஏமாந்த தினமும் நான் தான். ஆனா அதுக்கு தேவையே இல்லாம நான் எங்க அப்பாவையும் வேற கோச்சிட்டேன். என்ன பார்க்கவே கூடாதுன்னு, நான் அவருக்கு கஷ்டமா இருக்க கூடாதுன்னு, அவர் எனக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு பிரிஞ்சிட்டோம். இப்படி பல வகையில என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்குனால்தான் அந்த நபருங்கவும் ஹீரோக்கா அப்ப அந்த பணத்துக்காக தான் தாங்கிட்ட கண்டிப்பா வேலை செஞ்சு ஆகணும் பின்னாடியே ஓடி வந்தாலாம். அந்த ஜீஜோ ஐலாண்ட்ல கூட ஏதோ ஒரு மன உளைச்சல்ல குடிபோதில்ல அங்கேயே சுத்தி சுத்தி நடந்துட்டு இருந்தாலே நம்ம கிட்ட கூட வம்பு பண்ணா. இந்த வேலை வேணும்னு மலையில நனைஞ்சு நம்ம கிட்ட கூட ஏதோ ஒரு கதை சொன்னாலே அந்த கதையும் கூட இந்த கதை மாதிரியே இருந்துச்சு. அப்படியே இவளோட பண பிரச்சனைக்காக தான் தாங்கிட்ட வேலைக்கு சேர்ந்தானா, அதுக்கு ஏன் செக்ரட்டரி சாமும் இவளுக்கு உதவி பண்ணணும். இவகிட்ட இப்பவே டைரக்டா எல்லாத்தையும் கேட்டோம்னா போய் சொல்லுவா. நம்ம வேற வகையில விசாரிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறான். அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு அவனு இவனு ஒரு வாம்பாத் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நேற்றுக்கு நைட்டு நான் இந்த ரோட கிராஸ் பண்ணும் போது அந்த ஓரமா ஒருத்தன் போயிருக்கான். அங்க ஒரு கடை இருந்துச்சுன்னா அந்த கடை பேர் சொல்லி டைமிங்கும் சொல்லி அந்த பர்டிகுலர் டைமோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்றான். அசிஸ்டன்ட்டும் அந்த வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு வந்தாரான். அதுல ஹீரோ ஒரு பர்டிகுலர் நபர் தான் அந்த ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை காட்டி அவனை பத்தின தகவல் எல்லாம் சேகரிச்சுட்டு வான்னு சொல்லும் போது அவன் பிரசன்டா இப்போ ஒரு பணக்கார பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு உண்மையிலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுல ஃபெயில் ஆயிருந்திருக்கான். இதுவும் அவன் மேல ஃபோர்ஜரி கேஸ் இருக்கான்னு கேக்குறதுக்கு இல்ல பாஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் அந்த ஆளோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹோட்டலோட ரெகுலர் கஸ்டமர் தான் சொல்லவும் சரி நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஒரு கப்புள் ஷோக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படி அந்த கஸ்டமருக்கு இன்விடேஷன் அனுப்புங்கவும் எதுக்கு பாஸ் இதெல்லாம் வீண் செலவுங்க, எல்லாம் சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு தாங்கிறான். இங்க அதே சமயத்துல ஆபீஸ்க்கு
சித்தி ஹீரோவை தேடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோயின் ஸ்நாக்ஸ் வாட்டர் எல்லாம் சர்வ் பண்ணவும், நீயா ஹவுஸ் கீப்பிங்காக மாயனோட வீட்டுல இருந்த பொண்ணு தானே? ஆமா, நான் அவரோட அசிஸ்டண்டா தான் முதல்ல வேலைக்கு சேர்ந்தேன். டெம்பரரியா அங்க ஹவுஸ் கீப்பிங்கும் பண்ணுவேன், இங்கேயும் வேலை செய்வேன். ஓ, டே நைட் அவனுக்காக வேலை செய்யறியா அப்படிங்கவும், ஆமா மேடம் சொல்லிட்டு அவ அப்படி திரும்பி போவலாம். இந்த பொண்ணு கூட நல்லா தான் இருக்கு, இவ்வளவு நல்ல பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு இவனோட டேஸ்ட் அவ்வளவு மட்டமா போனுச்சுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ உள்ள வரான். என்ன சித்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு எதுவும் டேட்டிங்க்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கீங்களாங்க? நான் உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணையை பார்த்து டைரக்டா பேசிட்டேன். யார சொல்றீங்க? அதான் உன் கூட ஹோட்டல்ல ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணது இந்த சோல் பொண்ணுதான். என்னதான் ஒரு மென்னா உனக்குன்னு சில நீட்ஸ் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல. நம்ம குடும்பம் எல்லாம் எப்பேற்பட்ட குடும்பம். உனக்கு ஒருவேளை அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னா சித்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. இதுக்கு இப்படி எல்லாம் கேக்குறக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதையும் வேற அந்த பொண்ணு ரொம்ப வெளிப்படையா சொல்லுது. இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட போய் அவ உளறி வச்சிருப்பாளோன்னு இவங்க அவசர அவசரமா ஹீரோக்கு புத்திமதி சொல்லணும்னு சுத்தி வளைச்சு ஏதோ பேச ஆரம்பிக்க அவனுக்கு நல்லாவே புரியுது இவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்து உளறிட்டு இருக்காங்கன்னு. அதை கரெக்ட் பண்ண கூட விரும்பல. சித்தி பேசலாம் கேட்டுட்டு, எனக்கு புரியுது சித்தி, இருந்தாலும் எனக்கு எது தேவையோ அது மட்டும் சோல் கிட்ட இருந்து கிடைச்சா போதும், இந்த கல்யாணம் எனக்கு தேவையில்லைன்றான். இப்படி இந்த சோலை விட்டா எல்லார்கிட்டயுமே போய் விஷயத்த உளறிட்டு இருப்பாளோன்னு அவளுக்கு கால் பண்ணி உனக்கு என்ன வேணும், நீ வாய மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்கவும் அவ நிறைய திங்ஸ் எல்லாம் கேட்கறாளா. நிறுத்து, நான் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தவங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன், அவங்கள வச்சு உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோங்கவும் ஹீரோயின் தான் சோல் கூட போறா. சோலா இருக்கலே எல்லாம் காஸ்ட்லியான திங்ஸா வாங்கிட்டு இருக்க. ஹீரோயின்கே பாக்குறதுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. இவ்வளவு உரிமை கொடுத்திருக்காருன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாட்டு இருக்குன்னு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க ஓரமா உட்காந்து அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. ஹீரோயினுக்கு அப்படியே பொறுக்க முடியல. சரி கேட்டுருமேனு, உங்களுக்கும் பாஸ்க்கும் எப்படி சம்பந்தம் வந்துச்சு, எப்படி அந்த மாதிரி ஒரு ஐடியாக்குள்ள நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னு கேட்கவும், என்ன மாதிரி ஐடியா? அதாவது அந்த வீக்லி ஒன்ஸ் டேட்டிங் பண்ணணுங்கிற ஐடியாங்கவும், டேட்டிங்கா? நாங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணலையே. அதுவும் இல்லாம பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்ணது, அவங்க கூட எப்படி டேட் பண்ணுங்கிறதே மாயனுக்கு தெரியாதே. அது அவருக்கு தெரிஞ்சிருந்தாதான் இந்நேரம் நான் அவரை டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேனுங்கவும், அப்ப உங்களுக்கு மாயனை பிடிக்குமா? மாயனை எனக்கு பிடிக்கும், ஆனா அவருக்கு எது பிடிக்கும்னு யாருக்குமே தெரியாது. அப்ப உங்களோட அந்த ஒன் டே கனெக்ஷன்ல என்னதான் நடக்கும்னு கேட்கவும் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. உங்களுக்கு மட்டுமா சொல்றேன், அவர் வருவாரு, நான் சில தெரப்பி எல்லாம் அவருக்கு பண்ணுவேன், நல்லா தூங்குவாரு. என்ன தெரப்பின்னு கேட்டா ஹீரோக்கு ஏதோ ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு ஸ்லீப்பிங் தெரபிஸ்டா வச்சிருக்கான். தூக்கம் வராம தவிக்கிறவங்க, ஏதாச்சும் டிராமால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மென்டலி ஹெல்ப் பண்றது, அவங்க கூட பேச்சு கொடுக்கறது, அவங்கள ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு கைடரா தான் இவ கூட இருந்திருக்கா. இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இது எதுக்கு பாஸ் மூடி மறைக்கணும்? அவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னே புரிய மாட்டேங்குதுன்னு இப்ப ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல மிமி ஹீரோ பாக்குறதுக்காக வரா. நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நேத்துக்கு நான் யார பாத்துட்டு வந்தேன்னு தெரியுமா? கேட்டா சந்தோஷப்படுவீங்க. மிமி, எனக்கு ஏன் உன்னை கசினா ரொம்ப பிடிச்சதுன்னு தெரியுமா? நீ என்ன நெருங்கும் போது என்கிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் என் வீட்டுக்கு வந்தப்போ கூட உப்பான்னு பேருக்கு என்ன கூப்பிட்டாலும் என்கிட்ட எது இருக்கோ அதைத்தான் நீ விரும்பின. ஆனா இப்ப நீ ஒருத்தர் சந்திச்சுட்டு வந்திருக்கியே, அவங்க எனக்கு தேவையில்லாதவங்கன்னு தெரிஞ்சிருந்தும் நீ ஏதோ என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ற மாதிரி பிரிஞ்ச அம்மாவையும் பையனையும் சேர்த்து வச்சு நீ என்னோட பாசத்துக்குரிய கசினா மாறும்னு ஆசைப்படுற. ஆனா அதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. எனக்கு பிடிச்சிருந்தது எங்கிட்ட இருக்கிற பணத்துக்காக என்ன சுத்தி வந்த மிமியை தான். என் மனசுல நான் என்ன யோசிக்கிறேனோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மிமி கிடையாதுன்ட்டு எழுந்து போயிடுறான். மிமி அப்படி யோசிச்சு பாக்குறா. அவங்க அம்மா வந்துட்டு ஒரு மனநல மருத்துவமனையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு அல்சைமர் ப்ராப்ளம். அவங்க இன்னுமே அவங்களோட எங்க டேஸ்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் மறந்துட்டாங்களாட்டு இருக்கு. தனக்கு இன்னும் வயசாகலன்னு நினைச்சிட்டு எப்பவுமே கண்ணாடியை பார்த்து மேக்கப் போட்டுட்டு அவங்க ஒரு தனி வேர்ல்டுக்குள்ளதான் இருக்காங்க. மிமி தான் ஹீரோக்காக நல்லது பண்றோம்னு நினைச்சிட்டு அந்த கிம்சன் கூட சேர்ந்து இவனோட அம்மாவோட பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் அவங்கள பாத்துட்டு வந்திருந்திருப்பா. அது அவ பாசத்தினால பண்ணான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது ஹீரோட கசினா ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கால, அதுக்கு உண்மையா இருக்கணும். அவளுக்கு இன்னமும் ஹீரோ மேல ஹீரோட அம்மா மேல அட்டாச்மெண்ட் இருக்குன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக தான். பட் இது எதையுமே ஹீரோ விரும்பலங்கிறதான் உண்மை. மிமியை பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ ஒரு மாதிரி ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கான். அவனை கார்ல கூட்டிட்டு வந்துக்கிற ஹீரோயின் இருந்துட்டு, என்னாச்சு சார், உங்களுக்கும் உங்க கசினுக்கும் எதுவும் ப்ராப்ளமாங்க? அவன் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறானா? நம்ம நேரா வீட்டுக்கு போகணுமா இல்ல வேற எங்கேயும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போகணுமாங்கவும், எல்லாரும் சும்மா இருந்தாலும் இந்த காலி டப்பா மட்டும் சும்மாவே இருக்காது இருக்குன்னு. ஆமா, எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு தோணுதுன்னு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோனை கூட்டிட்டு வரான். அங்க டேபிள் கூட அவ்வளவு அழுக்கா இருக்கு. செவர்லாம் எந்த காலத்துல பெயிண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அங்க யாரோ வந்து எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் இருக்கு. ஹீரோயின் டேபிள் இருக்கிற அழுக்க தொடச்சு காட்டி, உண்மையிலேயே இந்த இடத்துலதான் நம்ம டின்னர் சாப்பிட போறோமா? அவனா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கும். அதுக்குன்னு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஒரு வயசான அம்மா இவனுக்கு ஃபுட் சர்வ் பண்ணிட்டு, என்னப்பா தம்பி, எப்பவும் நீங்க மட்டுமா தனியா வருவீங்க? இன்னைக்கு அழகான ஒரு பொண்ணை கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க, யாரு நீங்க டேட் பண்ற பொண்ணான்னு அவங்க கேட்டுட்டு போக அவன் எதுவுமே சொல்லாம சிரிக்கவும் அவங்க அதுதான் உண்மை நினைச்சிட்டு நகர்ந்து போயிடுறாங்க. ஹீரோயினா அதிர்ச்சியா, அப்ப அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவீங்களா? இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. அவனா எதுவுமே சொல்லாம நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பானா. என்ன இந்த ஃபுட் என்ன அவ்வளோ டேஸ்டா இருக்கா, அதனாலதான் ரொம்ப விரும்பி இங்க வருவீங்களோன்னு இவ சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அவன் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறான். அப்போ இவ சிரிச்ச முகமாவே இருக்கவும் அவனுக்கு அப்படியே ஒரு செகண்ட் அவனோட அம்மா ஞாபகம் வருது. ஏன்னா ஹீரோ சின்ன வயசுல இருந்தே ஒரு மாதிரி மூடி டைப்பா தான் இருப்பானாட்டு இருக்கு. இதே மாதிரி அவன் சின்ன வயசுல
ஹோட்டல்ல நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கூட அந்த நூடுல்ஸ்ல தான் குறியா இருந்திருப்பான். ஆப்போசிட்ல இருக்கிற அவங்க அம்மா இவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருந்திருப்பாங்க. இவன் அப்படியே ரெண்டே ரிலேட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சு நடக்க ஆரம்பிக்க இவ பின்னாடி ஓடி வந்து கார்ல ஏறுங்க சார், ஏன் நடக்கிறீங்க அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்க, ஏ கால்டப்பா சும்மா சிரிச்சுட்டே இருக்காது என்ன, போய் கார் எடுங்கவும் இவ்வளவு ஹீரோவை கார்ல கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு, சார் இந்த வீக்கெண்ட் நான் லீவ் எடுத்துக்கலான் இருக்கங்கவும் ரொம்ப நல்லதா போச்சு, நீ மண்டே வேலைக்கு வந்தா போதும்னு திரும்பி கூட பார்க்காம வீட்டுக்குள்ள போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த கிம்சனை காட்டுறாங்க. அவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிரைவேட்டா ஒரு 20-25 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணை ரொம்ப பாசமா அவ பக்கத்துல இருந்து டேக் கேர் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்குள்ள ஒரு வலி கோபம் அதெல்லாம் அவன் கண்ணிலேயே காட்டுறாங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு இவன் வீட்டுக்கு வரவும் வீட்டுல மிமி இவனுக்காக வெயிட் பண்றா. ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்க இவன் அவளை தள்ளி வச்சுட்டு, நான் என்ன சொல்லிருக்கேன், நமக்குள்ள இந்த எமோஷனல் பாண்ட்ல எப்பவும் முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு சொன்னாலும் இவனும் அந்த ஹக்கிங் பொசிஷன்ல தான் இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தான்ல, அதுல இவமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருப்பான். சாரி, ஆனா இன்னைக்கு எனக்கு இந்த ஹக் தேவைப்படுது, நான் அந்த மாயனுக்கு தான் என்னை கசினா நடிக்க சொல்லி அங்க அனுப்பிச்சு வச்சிங்கல்ல, உண்மையிலேயே அவனுக்கு ஒரு நல்லது பண்ணுன்னு தான் அவங்க அம்மாவை நம்ம தேடி பிடிச்சு பார்த்துட்டு வந்தோம். ஆனா அவனுக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்ல. நான் அவனோட அம்மாவை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு நான் சொன்னது கூட அவன் எமோஷனலா ஹர்ட் ஆகுற மாதிரி தான் நான் பார்த்தேன். நான் ஏதோ இந்த ரோலுக்குள்ள ரொம்ப உள்ள போன மாதிரி எனக்கு ஃபீலா இருந்துச்சு, அதனாலதான் ஒரு ரிலீஃப்காக இங்க வந்தேங்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல சித்தப்பா செக்ரட்டரி சாவை பாக்குறதுக்காக லேபர் செக்ஷனுக்கு வர அங்க அவ மாடிப்படி தொடச்சிட்டு இருப்பாள். அவ மூஞ்சி வேற யாருக்கும் தெரிஞ்ச கூடாதுங்கிறக்காக மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருக்கவும் அவரோட ஷூ காலோட தொடச்ச இடத்துல மிதிக்கவும் இவ கோவத்துல திட்டுவாளா. அப்பதான் அவர் திரும்பி ஷா நீயா அப்படின்னு சந்தோஷப்படுத்துற அடுத்த செகண்டே அதிர்ச்சி ஆகுறாரு. உன் நிலைமை இவ்வளவு மோசமாவா இருக்குன்னு அவளை தனியா கூப்பிட்டு போய் விசாரிக்க, உங்களோட சேர்ந்து ஒரு பிளான போட்டேன், கடைசியில என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க, என்னை யாருக்கும் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இந்த மாஸ்க் போட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கேன். சரி நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கவும், இல்ல நெக்ஸ்ட் வீக் ஹோட்டல்ல ஏதோ கப்பிள் ஷோ அரேஞ்ச் பண்றதா மாயன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கானே, அதான் நம்ம அனுப்பின தாரா பொண்ணுக்கும் அவனுக்கும் செட்டப் ஆயிடுச்சா, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த ஷோவான்னு கேட்க, பாஸ் பர்சனலா பணம் செலவு பண்ணி இப்படி ஒரு ஷோக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காரா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்கணும். என்ன சொல்ற, என்ன காரணமா இருக்குங்கும் போது, பாஸ் பிசினஸ் ரொம்ப பிசினஸா பாப்பாரு, பர்சனலா ஸ்ட்ரெஸ் பஸ்டா பாப்பாரு. உங்க ஒய்ஃப் மாயன் சாருக்கு டேட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் போதெல்லாம் அவர் ஏன் தெரியுமா மறுக்காம போவாரு, ஏன்னா அது அவரோட பர்சனல் விஷயம். அங்க போய் சில சமயம் அந்த பொண்ணுங்க அவமானப்படுத்துவாங்க, அதையும் சிரிச்சுட்டே வாங்கிக்குவாரு. அதே மாதிரிதான் இந்த கப்பிள் ஷோவும் ஏதாச்சும் கியூரியாசிட்டிக்காக அரேஞ்ச் பண்ணிருப்பாரு, வேற எதுவும் இருக்காதுங்கவும். அப்ப இந்த டாரா பொண்ணால மாயன் கிட்ட எந்த மாற்றமும் வரலங்கிறியா, அப்படி மாற்றம் வந்திருந்தா நான் எதுக்கு இன்னமும் இங்க படிக்கட்டு தொடச்சிட்டு இருக்கேன், என்னோட பழைய போஸ்டுக்கே போயிருந்திருக்க மாட்டேன். ஆமால, எனக்கும் அந்த கப்பிள் ஷோவோட இன்விடேஷன் வந்திருக்கு, சரி அன்னத்தனைக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல இந்த கப்பிள் ஷோ நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. நிறைய பேர் அங்க வராங்க. ஏன் இந்த கிம்சனுக்கு கூட இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க, ஆனா கூட மிமி வரல, அவன் மட்டுமா தான் தனியா வந்திருப்பான். ஹீரோ ஹீரோயினை வாசல்லே வெயிட் பண்ண சொல்றான். ஏன்னா வரப்போற அவளோட எக்ஸ் லவரை பார்க்கும்போது அவ என்ன ரியாக்ட் பண்றான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அவனுமே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட வரான். ஆனா இவ்வளவு கண்டுக்கிறது இல்ல, அவன் வாட்டுக்கு டேபிள்ல உட்காந்து எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஜாலியா அந்த பார்ட்டி என்ஜாய் பண்றான். ஹீரோயினா அவனை பார்க்க வெறியாயிட்டே இருக்கா. அதெல்லாம் ஹீரோ நோட் பண்ணிட்டே இருக்கான். கரெக்டா அவன் ரெஸ்ட் ரூம்காக வெளியில போகும், இவளும் பின்னாடியே போறா. ஹீரோவும் அப்படியே அந்த பார்ட்டில இருந்து வெளியில வந்தாரான். ஹீரோயின் டைரக்டா அவங்கிட்ட 10 லட்சம் பணத்தை தான் கேக்குறா. அந்த அன்னைக்கே சொல்லிட்டேன்ல என்னால பணம் தர முடியாதுன்னு. ஆமா நீ என்ன இந்த இடத்துல பண்ற, உனக்கு யார் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்ததுங்கவும், என் 10 லட்சம் பணத்தை கொடு அப்படின்னு அவ திரும்ப அதே சொல்ல, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஆமா உன்னாலதான் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நான் எவ்வளவு கஷ்டத்தை அந்த ஜீஜோ ஐலாண்ட்ல அனுபவிச்சுன்னு தெரியுமா அந்த கடன்காரங்களாலன்னு இவ அவனை அடிக்க போனா, அவன் அவளோட கையை பிடிச்சிட்டு, என்ன சும்மா நான் உன்னை ஏமாத்தின மாதிரி என்ன குற்றவாளிய பாக்குறேன், நமக்குள்ள இந்த 2 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல நான் எவ்வளவு அருவருப்பா ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா, என்ன நானே உன்னோட சந்தோஷத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் சரியா போயிடுச்சுன்னு ஒரு மாதிரி ஹீரோனை கேவலப்படுத்தி பேச, ஹீரோயின் கோவத்துல திரும்ப அவனை அடிக்க வர. ஆனா இவனா வேகமா புடிச்சு ஹீரோனை தள்ளி விட்டுறான். அவளால எந்திரிக்க கூட முடியல. அப்பதான் ஹீரோட என்ட்ரி. வந்த கோவத்துல எக்ஸ்ல அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் வந்து பாஸ் பாஸ் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு, அமைதியா இருங்க, நம்ம இதை பொறுமையா டீல் பண்ணிக்கலாங்கவும் 2 பேரும் கூப்பிட்டு ஹீரோ இவனை கேபின் கூட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போக ஹீரோயினும் அவன் பின்னாடியே போறா. செக்ரட்டரி சாவும் அந்த பக்கமா தான் கிளீனிங் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அவன் இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கவும் பாஸ் வயலண்ட்ல ஈடுபடுறாரு, அதுவும் அவரோட ஹோட்டல்ல இத்தனை பேர் முன்னாடி. இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு அவ ஆச்சரியமா பேசிக்கிட்டு இருக்கவும், அப்போ இந்த மேல் அசிஸ்டன்ட் பக்கத்துல வந்து அந்த ஆளு தாராவோட எக்ஸ் லவர், அவன் தாராவை ஏதோ அசிங்கமா பேசிட்டான் தான் பாஸ் இவ்வளவு கோவமா அடிச்சாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா பாஸ்க்கு லவ் வந்துருச்சாட்டு இருக்குங்கவும், உண்மையிலேயே லவ் வந்துச்சா என்னன்னு தெரியல, ஆனா அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஷாவே அதிர்ச்சி ஆயிட்டா. அப்ப உண்மையிலேயே நம்ம எதிர்பார்த்த மாற்றம் இந்த தாரா மூலமா பாஸ் கிட்ட வருதா, நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா போகுதான்னு ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருக்கு, சந்தேகமாவும் இருக்கு. ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் ஹீரோ கிட்ட மாற்றம் வரும்னு அவளே எதிர்பார்க்கல. இதோட இந்த பார்ட் முடியுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப நான் ரொம்ப லேட்டா இந்த டிராமாவை கொண்டு போற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு நிறைய பர்சனல் காரணம் இருக்கு. அது போக நம்மளோட மெயின் சேனல்லையும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு டைம் எடுத்துக்குது. இப்ப வேற நான் ரொம்ப லோவா ஃபீல் பண்றேன்னா மைண்ட் பீஸ்ஃபுல்லா
கிளியராகவே இல்லை. அதனால என்னால் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணவும் முடியல, வீடியோ எடிட் பண்ணவும் முடியல. அதனால தான் ஒரு பிரேக் எடுத்துருந்தேன். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க மேலே கோவப்படுறீங்க, ஏன்க்கா வீடியோ கொடுக்கறது இல்லைன்னு கேட்குறீங்க. முன்னவாச்சும் நம்ம 2 நாளைக்கு ஒருக்கவாச்சும் வீடியோ கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நான் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியல. நீங்க வெயிட் பண்றீங்க, அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு தான். அதே சமயம் என்னோட சிச்சுவேஷனையும் நீங்க புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் இதை சொல்றேன். என் மேலதான் தப்பு. ஏன்னா நான் எவ்வளவு லேட்டா கொடுத்தாலும் நீங்க வெயிட் பண்ணி பொறுமையா பாக்குறீங்க. ஆனா இனிமே இந்த அளவுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். ஹாவ் அ நைஸ் டே. பை ஃப்ரெண்ட்ஸ்.